கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறதற்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போம். சங்கீதம் 18:35. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். பரலோகத்திலே நேற்று தினத்திலே சிறு பிள்ளையைப் போல், குழந்தையைப் போல் நீ உன்னை தாழ்த்தும் போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பாய் என்று தியானித்தோம். இந்த நாளிலே கூட மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20-28 வாசிக்கும் போது, அப்பொழுது செபேத்தியுவின் குமாருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவரும் அதை அறியார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவர் சொன்ன ஒரு காரியம், உங்களில் ஒருவன் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழிய செய்ய கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழிய கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இரண்டாவது, பரலோகத்தில் யார் பெரியவனாயிருப்பாய் என்ற ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. செபேத்தியுவின் தாய்க்கு 2 மகன்கள். அந்த மகன்கள் அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஒரு மகன் வலது பார்சத்திலும் ஒரு மகன் இடது பார்சத்திலும் பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அது பிதாவினுடைய காரியம், அது என்னுடைய காரியம் அல்ல, அது மிகவும் கடினம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், யார் ஆண்டவருக்கென்று பணிவிடை ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பார்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு பணிவிடை ஊழியம் செய்வது யாருக்குமே விருப்பம் இல்லை. சர்ச்சை தூய்மைப்படுத்த வேண்டும், சர்ச்சுள்ள காரியங்களை பார்க்க வேண்டும், சமைக்க வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும், ஏன் பாய் போட வேண்டும், ஒற்றடை அடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து தோள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணிவிடை செய்கிற ஆவி இன்றைக்கு சபைக்குள்ளே மிகவும் குறைந்து விட்டது. சபைக்கு வரணும், ஜென்டிலாக போகணும். ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்கிறது, யார் பெரியவனாயிருப்பாய் பரலோக ராஜ்யத்திலே? பணிவிடை செய்கிறவர்கள் தான். அன்றைக்கு யாத்ரா 33:11 வாசிக்கும் போது, நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. யோசுவா மோசேக்கு யாரா இருந்தது? பணிவிடைக்காரன். எப்படி பணிவிடை செய்தான்? மோசே யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் யோசுவா ஆலயத்தில் இருந்து செபித்து கொண்டே இருப்பான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் மோசே ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போகவில்லை. பணிவிடை செய்த யோசுவா ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போனது மாத்திரமல்ல, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை தந்தார். மோசே தான் சீஃப் பாஸ்டர், அவருக்கு கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியம் கிடைக்கல. ஆனால் பணிவிடை ஊழியம் செய்த யோசுவாவுக்கு ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம் கிடைத்தது. அடுத்தது எலிசாவை எடுத்துக்கொள்வோமானால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இந்த இடத்திலே ஊழியக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா உண்டு என்று சொல்கிறார்கள். எலிசா செய்த பணிவிடை என்ன தெரியுமா? எலியாவுக்கு சாப்பிட்ட உடனே அவர் எப்பொழுது சாப்பிட்டு முடிப்பார் என்று காத்து கொண்டே இருப்பாரா, உடனே வந்து கைகளை கழுவுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கையை கழுவார். இன்றைக்கு யாராவது அப்படி செய்திருக்கிறீர்களா? ஊழியக்காரர்களுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கோ, பெற்றோர்களுக்கோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யார் கை கழுவுறதற்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறீர்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பார்கள். எலிசா இந்த உலகத்திலே பார்க்கும்போது
அவருடைய ஆண்டருடைய காரணியம் அவரை பெரியவனாக்கினது. எலியாவை காட்டிலும் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று பெரிய ஒரு ஊழியத்தை செய்து சாதிக்கும்படி கர்த்தர் எலிசாவை உயர்த்தி வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது சாமுவேல் ஏலிக்கு பணிவிடை செய்தார். என்ன பணிவிடை செய்தான் அந்த சிறு பிராயத்திலே? வேதம் சொல்கிறது, ஆலயத்தின் கதவுகளை திறந்து விளக்கேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலை, ஏலியை கூட, ஊழியக்காரனை கூட ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடவில்லை. ஆனால் பணிவிடை செய்த சாமுவேலை பார்த்து சாமுவேலே 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 என்று கூப்பிட்டு நடக்க போகிற எல்லா காரியங்களை குறித்து, மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போகிறது, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட போகிறது என்ற எல்லா காரியத்தையும் அந்த சின்ன சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நாகமான் வீட்டிலே பணிவிடை செய்த அந்த சிறு பிள்ளை அந்த நாகமானுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு, சீரியா தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆமாம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு பணிவிடை ஊழியத்தை நீங்கள் செய்யும் போதுதான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவனாக இருப்பீர்கள். நிறைய பணம் கொடுக்கணும், ஆலயத்துக்கு நிறைய சொத்து கொடுக்கணும் இல்லை, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு பணிவிடையை நீங்கள் செய்யும்போது பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பீர்கள். டிஎல் மூடி என்ற ஒரு விசேஷித்த ஊழியக்காரர், அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு கோலத்திலே ஆலயத்துக்கு வருவார். ஒரு நாள் அந்த ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர் சொன்னாராம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு வருவதற்கு என்னிடத்துல ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தை கிராமமாய் போய் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வர வேண்டும். அந்த வாகனம் மோசமான நிலைமையில் இருக்க ஒரு வாகனம், யாராலையும் ஓட்ட முடியாது. ஆனால் ஒருவரும் கையை தூக்கவில்லை. ஆனால் டிஎல் மூடி என்ன செய்தாரா தெரியுமா? அந்த வாகனத்தை நான் ஓட்டி கொண்டு போய் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அந்த ஓட்ட வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் வீடு வீடாய் நிறுத்தி பிள்ளைகளுக்கு சட்டை போட்டு குளிப்பாட்டி கூட குழந்தைகளை அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து சண்டே கிளாஸில் விடுவார். சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே திரும்ப வீடு வீடாய் கொண்டு போய் இறக்குவாராம். இவர் நினைப்பாராம், இவ்வளவு இந்த சண்டே கிளாஸ்க்கு உழைக்கிறேனே, எனக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதற்கு ஒரு சான்ஸ் இந்த ஊழியக்காரர் தரமாட்டேங்கிறாரே என்று வேதனையோடு காணப்பட்டாராம். ஆனால் ஆண்டவர் அவர் செய்த பணிவிடையை ஊழியக்காரர் தரவில்லை. ஆனால் ஆண்டவர் அவரை எப்படி கனம் பண்ணினார் தெரியுமா? ஒரு பெரிய கன்வென்ஷன் அந்த சர்ச்சில் ஒழுங்கு செய்தார்கள். நீங்கள் டிஎல் மூடியுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அந்த கன்வென்ஷனுக்கு வர வேண்டிய அந்த பிரசங்கியார் வர முடியவில்லை. அவர் வரவேண்டிய ஃப்ளைட் வர முடியாதபடி ஃபாக், பனி சூழ்ந்து கொண்டது நிமித்தம் டிலே ஆகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் டெலகிராம் தான் வரும், ஃபோன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டெலகிராம் வந்துதான், ஐம் நாட் ஏபிள் டு ட்ராவல் பிகாஸ் ஆஃப் த ஃபாக். பனி கட்டி முடினால் என்னால் பிளெயினில் ட்ராவல் பண்ண முடியல, பிளெயின் எடுக்கலை, என்னால் வர முடியல. அந்த ஊழியக்காரருக்கு வேதனை. ஐயோ, பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரை அடைத்தேன், அற்புதங்கள் நடக்கும் என்று திரளாய் ஜனங்கள் கூடிவிட்டார்களே, இன்றைக்கு யார் பிரசங்கிப்பார்கள்? ஜனங்களை நான் ஏமாற்றுகிறேன் என்று நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி அவர் முழங்காலிலே அவருடைய அறையிலே புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவரோடு கூட பேசினாரா? அந்த பிரசங்கியார் இல்லாவிட்டால் என்ன, ஒரு பிரசங்கியாரை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், சொல்லும் ஆண்டவரே அந்த பிரசங்கியாரை, அவரை கொண்டு வரும் ஆண்டவரே என்று சொல்லும்போது, உன் அருகாமையிலே தான் இருக்கிறார் என்று சொன்னாராம். என்ன அருகாமையிலே? யார் அந்த பிரசங்கியார் கேட்டபோது, டிஎல் மூடி சண்டே கிளாஸ் வாகனத்தை ஓட்டுகிறாரே அவர் தான். அவர் பிரசங்கியார். அவர் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறார், அவருக்கு என்ன வேதத்தை பற்றி பிரசங்கிக்க தெரியும் என்று இவர் புலம்ப ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவர் தான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேறு வழி இல்லாமல் அந்த டிஎல் மூடியை அடைத்து ஒரு காக்கி சட்டை, காக்கி பேண்ட், அரை பேண்ட் போட்டு கந்தர கோலத்தில் இருந்தார். அவரை அடைத்து போய் முகத்தை கழுவி கொண்டு வா, நேரம் ஆகிவிட்டது, நீர்தான் பிரசங்கியார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரிடத்தில் வேதாகமம் கூட கையில் இல்லையா. அவர் போய் அங்குள்ள ஒரு குழாவிலே தண்ணீரை அள்ளி முகத்திலே அதை கழுவும் போது கர்த்தருடைய சத்தம் கேட்டதா, முடி, பயப்படாதே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆண்டவரே உன் ஆவியை ஊற்றும் என்று 2 கையை உயர்த்தி 7 முறை சத்தமாய் சொல், ஆவியானுடைய கிரியை உன் கண்கள் காணும் என்றார். அந்த மேடையில போய் நின்று நல்ல கையை உயர்த்தி 7 முறை சொன்னாராம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே
இறங்கி வருவீராக என்று சொல்லி அவர் அந்த இடத்துல செபிக்கிற வேளையில ஆவியானவர் பலத்த கிரியைகளோடு இறங்கி வந்தாராம். குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், முட்டவர்கள் பேசினார்கள், நடக்க முடியாமல் நடந்தார்கள். அந்த நாளிலே மட்டும் அந்த வீல் சேர்ல வந்தவங்களுடைய ஒரு லாரி வீல் சேரை தீ வச்சு கொளுத்துனாங்களாம். ஏனென்றால் இந்த கிளச்சஸ் எல்லாவற்றையும் எல்லா ஜனங்களை எழும்பி நடந்து குதித்து நடனமாட தொடங்கினார்களாம். அன்றைக்குதான் மூடி எடுத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த தொடங்கினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பணிவிடை ஊழியம் என்பது விசேஷித்த ஊழியம். அவருடைய காருண்யம் இங்கு மட்டும் பெரியவனாக்காது, பரலோகத்தில் அவர்கள் தான் பெரியவனாய் இருப்பார்கள். பணிவிடை ஊழியத்தை அசட்டை செய்யாதீர்கள். ஒரு சின்ன காரியம் ஆலயத்திற்கென்று நீ செய்வாயானால் ஆண்டவர் உடைய சமூகத்திலே நீ பெரியவனாய் இருப்பாய். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே அப்பா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பார்? உடைய கேடகம் யாரை பெரியவனா, காருண்யம் யாரை பெரியவனாக்கும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா, இந்த வழியிலை கொடுத்தாவே ஏசப்பா ஆண்டவரே, பணிவிடை செய்கிற செபேத்தியுவின் தாய் என்னுடைய மகன் வலது பார்சத்தில் இடது பார்சத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லும் போது நீர் சொன்ன பதில் அப்பா, அது பிதாவின் சித்தம். ஆனால் யார் பணிவிடை ஊழியத்தை செய்கிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரே, பணிவிடை செய்வது ஆண்டவரே அது ஒரு சிறிய காரியம் என்று எண்ணாதபடி அதிலே தான் பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்பதை அறிந்து ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வருவர்கள் ஒரு பணிவிடை ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, டிஎல் மூடியை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உடைய பணிவிடை செய்கிற பிள்ளைகளை எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தீர். ஏலிக்கு பணிவிடை செய்த சாமுவே சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றினி. பணிவிடை செய்த யோசுவா ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக கிருபை செய்தீர். பணிவிடை செய்த நாகமான் வீட்டு வேலைக்கார ஸ்திரீ சீரியா தேசத்துக்கு எழுப்புதல் கொண்டு வந்தது போல் எங்கள் வாழ்க்கையிலே அந்த பணிவிடை ஆவியை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.